இந்த கார்டை ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா இந்த கிஃப்ட் எல்லாமே கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க, டி இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்னதாங்க இல்ல அப்படிதான் சொல்லணும். அப்படி எல்லா மளிகை கடையிலும் இப்படி ஒரு லக்கி செட் வந்து அவைலபிளா இருக்கும். கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சீட்டுகள் கொடுப்பாங்க. நம்ம ஸ்கிராட்ச் பண்ணி லக்கியில ஒரு கிஃப்ட் கிடைக்கும் போது அதோட சந்தோஷம் இருக்கு வேற லெவல். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ரேண்டமா ஒரு 2-3 லக்கி எடுக்கும்போது ஏதாவது ஒரு பிரைஸ் கிளிக் ஆயிரும். ஒரு பிரைஸ் கிளிக் ஆனா வீட்டுக்கு வாங்கிட்டு போகணுமா, அதுக்கு பிறகு நமக்கு ஆசையே ஜாஸ்தி ஆகும். ஒரு பிரைஸ் கிளிக் ஆச்சு, அப்போ இங்க நிறைய பிரைஸ் நம்ம கிடைக்கணும். என்ன பண்ணுவோம், இருக்க மணி எல்லாம் போட்டு நம்ம ₹1 லக்கி எடுத்திருப்போம். பரவாயில்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ₹5 ₹10 இருக்குன்னா மொத்தத்துக்கான லக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொரண்டோம்னா அவ்வளவுமே என்னதான் இருக்கும். இந்த ஜோக்கர் பயல்கள் தான் வருவானுங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஐயோ காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு வீட்டுக்கு போடுறதான் மேட்ரு. அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான டேஸுங்க. பாருங்க, காமனா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கைண்ட்ல ஒரு டாய்ஸ் வச்சிருக்காங்க. இந்த டாய்ஸ்லாம் 21ஆம் நம்பர்ல இருந்து 30ஆம் நம்பர் வரைக்கும் இந்த டாய்ஸ் தான். 1ஆம் நம்பர்ல வந்து ஒரு வெறித்தனமான ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க. அதை எப்படியாச்சும் நம்ம வாங்குறதுதான் நம்மளோட ஆம்பிஷன் ஆட்டே இருக்கும். இந்த பிரைஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷூட்டரு, கலர் கண்ணாடி, கடல் சங்கு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேண்டமான ஒரு பிளாஸ்டிக் டாய்ஸ். இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு லக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, என்ன கிஃப்ட் கிடைக்கும் பார்ப்போமா. ஏதோ ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, 7ஆம் நம்பர் வந்திருக்கு. 7ஆம் நம்பருக்கு என்ன கிஃப்ட்னா என்ன இருக்கான் பாருங்க. 7ஆம் நம்பர் என்ன கிஃப்ட்னு பார்ப்போம். ஆங்கிரி பேர்டோட ஒரு ஃப்ளைட் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆங்கிரி பேர்டோட ஒரு ஃப்ளைட் கிடச்சிருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நான் வேற இதை ரொம்ப சாதாரணமாக நினைச்சேன். சில இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸில் ஒட்டிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ராட்ச்லேயே ப்ரைஸ் கிடைக்குன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. பட் செம்ம லக் இருக்கு எனக்கு. இந்த நாஸ்டாலஜிக் டேஸை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம இந்தியன் ஃப்ரீபீஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு, போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.